ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ ஹர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 33 டியூப் பீடு ஒர்க். இது வந்து டியூப் பீடு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதுதாங்க டியூப் பீடு. இப்போ வந்து நான் காப்பர் கலர் எடுத்திருக்கேன். இதுலயே சில்வர் கோல்டுன்னு மல்டி கலர்ல அவைலபிள் இருக்கு. இப்போ பாருங்க, இந்த டியூப் பீடோட சுகர் பீடை வச்சு எந்த மாதிரி கிராஸ்ல வந்து போடலாம், ஒரு பார்டர்ல வந்து நம்ம ஸ்லீவ்ல எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து 12 லைன் போட்டிருக்கேன். இருங்க ஜூம்ல காட்டுறேன். 2 லைன் போட்டிருக்கேன். இந்த லைன்ல இங்க இருந்து பஞ்ச் பண்றேன். எப்பயும் போல எடுத்ததையும் ஆப்போசிட்ல நான் வந்து நரம்பு யூஸ் பண்றேன். நீங்க சாதாரண மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். லாக் வச்சுட்டு ஒரு சுகர் பீடை உள்ள போடுறேன். சுகர் பீடை போட்டு பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு டியூப் பீடு போடுறேன். கிராஸா போடுறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். அங்கேயும் ஒரு சுகர் பீடை போடுறேன். போட்டுட்டு அங்கேயே ஒரு குட்டி லாக் மறுபடியும் வச்சுட்டு இப்போ இந்த சுகர் பீடோட சைடுல வந்து பஞ்ச் பண்ணணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? சுகர் பீடோட சைடுல பஞ்ச் பண்ணிட்டு எகைன் அங்க ஒரு மறுபடியும் ஒரு டியூப் பீடு கொடுக்குறோம். டியூபோட எட்ஜ்ல ஒரு நாட் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அங்க ஒரு சுகர் பீடு, அங்க ஒரு சின்ன லாக் வச்சுட்டு சைடுல சுகர் பீடோட சைடுல ஒரு சின்ன லாக். இப்போ அங்க ஒரு டியூப் பீடை கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க ஸ்லீவ்ல கொடுத்துட்டு இந்த கேப் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டோனும் ஒட்டலாம். இல்லைன்னா இந்த இடத்துல பிரெஞ்சு நாட்டோ இல்ல பீடோ ஏதாவது கொடுத்தோம்னா அது பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். சைடுல வந்துட்டு அங்க ஒரு பீடு, அங்க ஒரு சின்ன லாக் வைங்க. அப் சைடுல போயிட்டு இன்னொரு லாக் வச்சுட்டு அங்க ஒரு டியூப் பீடு. இப்ப அந்த இடத்துல ஒரு சுகர் பீடை கொடுக்குறேன். ஒரு லாக் வச்சாலும் வைக்கலாம், அப்படி திரும்பலாம் உங்க இதுதான். இந்த சைடுல போய் ஒரு லாக் கட்டாயம் சைடுல கொடுக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம திருப்ப முடியும். ஒரு சுகர் பீடை கொடுத்துக்கிறேன். இது சைடுல ஒரு லாக் பாத்தீங்களா, அப்படியே திரும்புது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இங்கேயே இன்னொரு லாக் கொடுத்துட்டு தான் திருப்பணும். அப்படியே போனோம்னா இது அப்படியே திரும்பும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயே ஒரு லாக் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இன்னொரு லாக் கொடுத்துட்டு அப்புறம் இந்த திரும்பினீங்கன்னா அந்த பீட் திரும்பாம இருக்கும். இப்போ ஒரு டியூப் பீடு, அங்க ஒரு சுகர் பீடை கொடுத்துடலாம். சைடுல ஒரு லாக் வைக்கிறேன். அங்க ஒரு டியூப் பீடை கொடுக்குறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும், வி ஷேப்ல வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு சுகர் பீடை கொடுத்து நான் இங்க லாக் பண்ணிக்கிறேன். நீங்க இன்னொரு லைன் பெருசாவே போடுங்க. போட்டுட்டு இந்த கேப் வருது பாருங்க, அதுல பீடோ இல்ல பிரெஞ்சு நாட்டு கூட கொடுக்கலாம். பிரெஞ்சு நாட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். நீங்க நரம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா நாட்டு வந்து ஒரு நாட்டோட நிறுத்தக்கூடாது. ஒரு 2-3 நாட் சேர்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நரம்பு உருவற சான்ஸ் இருக்குது. ஒரு 2-3 நாட் போட்டோம்னா அந்த நரம்பு உருவாகுது, வெளியே வராது. இவ்வளவுதாங்க டியூப் பீட் ஒர்க்கு. இதே மாதிரி ஒரு லைன் போட்டு காட்டுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இனி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.